முதலில் நாம அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும். நீதித்துறை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு தூண். நான் கேட்கிறேன், ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு கையெழுத்து ஒரு 108 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டு இருக்கிறார்கள் என்றால் அது அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு அநீதி விளைக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தேவையான தீர்ப்பு வர வேண்டும், இவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் நாங்கள் நீதிபதியை நீக்குவோம் என்று ஒரு மிக தவறான முன்னுதாரணத்தை திமுக முன்னெடுத்து செல்கிறது. அதற்கு இன்னைக்கு அவங்க எல்லாரும் மறுபடியும் ஓட்டு கேட்க போகும்போது அந்தந்த மாநிலத்தை அந்தந்த தொகுதியைச் சேர்ந்த மக்களை கேள்வி கேட்க வைப்போம். நீங்க இந்து மத உணர்வுக்கு எதிராக கையெழுத்து போட்டிருக்கிறீர்களே, பின்பு எப்படி எங்களிடம் ஓட்டு கேட்க வருகிறீர்கள் என்று கேள்வி கேட்க வைப்போம். இனி திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் என்றால் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் திமுக கொள்கையை அவர் பேச முடியும், அவர் நீதித்துறையை தான் சொல்ல முடியும். ஆக ஒரு நீதிமன்றத்தையே அவமதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்களுக்கு கையெழுத்து போட்டவர்கள் எந்த இந்து மத உணர்வோடு இருக்கின்ற மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி அந்த கையெழுத்து போட்டாங்க. அதனால் வருங்காலத்தில் அவர்கள் தொகுதி மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஹரிபரந்தாமன் எப்படி வந்தார் தெரியும், இத என்ன பின்புலத்துல சில பேர் வந்தார்கள் என்று தெரியும். ஆக அவர்களுக்கு வேண்டிய மாதிரி பதில் சொல்லணும்னு சனாதனத்தில் அரசியலமைப்பு சட்டத்திலும் மக்கள் உணர்வு, பெரும்பான்மையான மக்கள் உணர்வு அப்படி இருக்கும் பொழுது நீதிபதிகள் அதற்கு தான் பதில் சொல்வார்கள். உங்க கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஏன் பெரியார் கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டுமா? இன்னைக்கு திமுக அப்படிதான் மிரட்டுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, திமுக கொள்கையை தான் நீங்க தீர்ப்பா சொல்லணும், வேற தீர்ப்பு கொடுத்தா நாங்க மதிக்க மாட்டோம். ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றத்தையே மிரட்டுவதற்கு சமமாக இது இருக்கும், நீதித்துறையை மிரட்டுவதற்கு சமமாக இருக்கும். ஆக நாங்க எங்களுக்கு வேண்டிய நீதியை கொடுத்தா நாங்க பாராட்டுவோம், இல்லைன்னா அவங்களை துரத்துவோம்னா என்ன அர்த்தம்? ஆக இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதற்கு திமுகவும் அது கூட கையெழுத்து போட்ட காங்கிரஸ் உட்பட அனைவரும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. தலைமை நீதிபதிக்கு கூட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திண்டுக்கல் சம்பந்தப்பட்ட வழக்கிலும் திருப்பரங்குன்ற வழக்கையும் திரும்ப பெறணும், வேற ஒருத்தர் வழக்கு நடத்தணும் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது மிக தவறானது. என்ன கேட்டா, இவங்க நீதிபதி இவங்களே சில பேரங்கள்ல இவங்க வைஸ் சான்சலர் இவங்க கட்சியில் உள்ள செயலாளரையும் இவங்க நியமிக்கணும், அதே மாதிரி நீதிபதிகளை இவங்க நியமிக்கணும். நீதிபதிகள் நடுநிலையாக தீர்ப்பு சொல்வதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவரோட ஜாதியை வன்மையாக தாக்குவதை வன்மையாக கண்டிக்கிறேன். இங்கே கூட நான் சொன்னேன், பாரதியாரின் ஜதியை யாரும் பார்க்கல, ஜாதியை பார்த்தாங்க. பாரதியார ஜாதியை பார்த்து பாரதியாருக்கு விழா, அரசு விழா எடுக்கிறதுல திமுக 2026 தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி பாரதியாருக்கு மிகப்பெரிய அரசாங்க விழா எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால எல்லா இடத்துலையும் ஜாதியை பார்த்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி அனாவசியமா RSS என்பது ஒரு சமூக சேவை செய்கின்ற இயக்கம். நானே பாஜகவுக்குள்ள வந்தது அவர்கள் ரத்த தானம் செய்து அந்த மிகப்பெரிய கருணை மிகுந்த அந்த சேவையை பார்த்துதான். ஆனால் அவர்களை ஏதோ பிரிவினைவாதிகளை போல முன்னிறுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். RSSின் 100வது ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழாவில் அது எவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பணியை நாங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். நீதிபதிக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற சம்பவங்கள் இது மிக வன்மையாக கண்டிக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லும்போது எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி நீதிமன்றம் முன்னாலேயே போராடுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்கிறது? அப்ப நீங்க எதைத்தான் மதிக்கிறீர்கள்? அதனால் மிக எனது கடுமையான